வணக்கம். இன்னைக்கு காங்கேயம் பக்கத்தில் சம்பந்தம்பாளையத்தில் நம்ம கஸ்டமருடைய தோட்டத்தில் அவருடைய கம்ப்ரஸர் ஓஸில் தண்ணி வரலைன்னு சொல்லிட்டு சரி இழுத்து பார்த்துடலாம் அப்படின்னு அவங்களே ட்ரேட்டரில் வச்சு கட்டி இழுத்துருக்குறாங்க. குறுக்கு ஒரு சிமெண்ட் போய் போட்டு இழுத்துருக்குறாங்க. ஒரு ஓஸ் வந்து ஒரு 200 அடியில் ஒரு ஜாயிண்ட் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஜாயிண்ட் கரெக்டாக வரும்போது இந்த மாதிரி கேஸ் பைப்பில் நம்பி கட்டாயி உள்ளே போயிடுச்சு. அவங்க ஏரோஸை வந்து இழுத்து பக்கத்தில் கட்டி வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஓஸ் ஒரு 200 அடி கீழே தொங்கிட்டு இருக்குது மொத்தமாக. சரி நம்ம இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டை கொண்டு வந்து அந்த ஓஸ் கனெக்டர் அளவாக கிட்ட குறுக்கி விட்டு உள்ளே இறக்க ஆரம்பிச்சிட்டோம். இது நம்ம 1.5 இன்ச்சு யூபிவிசி ஹெவி பைப்பு ஒரு 300 அடி கொண்டு வந்திருந்தோம். அதுலேயே ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு கீழே இறக்கி ஒரு 2 நிமிஷத்துலேயே லாக் ஆயிடுச்சு. மேலே ஒரு 2 அடி தூக்கி இழுத்து பார்த்தோம். ஓஸ் வந்து ஏரோஸ் ஃப்ரீயாக இருந்தது. ஏரோஸ் வந்து பக்கத்தில் வந்து ஒரு தென்னை மரத்தில் போட்டு இந்த மாதிரி நம்ம வாட்டர் ஓஸ் மேலே டை வழியே இழுக்க ஓஸ்லேயும் நம்பி அப்படியே அதையும் கரெக்டாக இழுத்துக்கலான்ட்டு இழுத்துட்டோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டை எடுத்துகிட்டு வந்துருச்சு. நம்ம இப்போ ஓஸை பிடிச்சி கொண்டு வந்துருச்சு. இது வந்து தூக்கி பார்த்த ஃபுல்லாக வெயிட்டு பூரா ஓஸ் ஃபுல்லாக 1.5 இன்ச் ஓஸு, நல்ல கப்பு. அதனால் வண்டியிலேயே 20 அடியே செயினை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி ஃபைனலாக வந்து நம்ம ஃபுட்பால் வரைக்கும் எடுத்துட்டோம். இது வந்து ஓஸ் ஆகாது, ஃபுல்லாகவே கப்பு க்ளீன் பண்ணுற அளவுக்கு இல்லை, ரொம்ப வெயிட்டு. அதனால் ஓஸ் மாற்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.